ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? ரோஹிணி பற்றிய உண்மையெல்லாம் குடும்பத்துக்கு தெரிய வருது. மனோஜ் சொல்கிறாங்க எல்லாத்துக்கிட்டேயும், இந்த ரோஹிணியோட மாமா பற்றிய உண்மை எனக்கு தெரியும். ரோஹிணியோட சொந்த மாமா இல்லைங்கிறத என்கிட்ட அவள் சொல்லிட்டான்னு சொல்கிறாங்க. அதை சொன்னதும் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. அண்ணாமலை கேட்குறாங்க, ஏண்டா மனோஜ், நேற்று வரைக்கும் நான் கேட்டதுக்கு எனக்கு எந்த இதுவும் தெரியாதுன்னு சொன்னேன்ல, இன்றைக்கி என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுறாங்க. உண்மையை சொன்னால் அம்மா திட்டுவாங்கன்னு தான் நான் எதுவும் சொல்லாமல் இருந்தேன்னு மனோஜ் சொல்லிகிட்ருக்காங்க. விஜயா வந்துட்டு மனோஜ்கிட்ட, ஏண்டா இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லலைன்னு விஜயா மனோஜ் அடிக்கிறாங்க. அப்போ பாட்டி இருந்துட்டு சொல்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறப்ப எதுக்கு கை நீட்டுறேன் அப்படின்னு சொல்லி விஜயாவை திட்டிகிட்டு இருக்கிறாங்க பாட்டியம்மா. பாட்டி ரோஹிணிகிட்ட கேட்குறாங்க, வீட்டில் மூத்த மருமகளுக்கு தான் பொறுப்பு அதிகம், ஆனால் நீ வர்றப்பயே இப்படி பொய் சொல்லிட்டு வந்திருக்க அப்படின்னு பாட்டி ரோஹிணியை பேசிகிட்டு இருக்காங்க. அதற்கு ரோஹிணி சொல்கிறாங்க, நான் மனோஜை ரொம்ப காதலித்தேன், அதனால தான் எந்த உண்மையும் சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க ரோஹிணி, அத்தை நான் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னால் தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கன்னு சொல்லி தான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாட்டிக்கிட்ட ரோஹிணி சொல்கிறாங்க, மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்காகத்தான் இப்படியெல்லாம் போய் சொன்னேன், ஆனால் குடும்பத்தை ஏமாற்றணும்ல நான் நினைக்கல அப்படின்னு பாட்டிகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. விஜயா இருந்துட்டு சொல்கிறாங்க, ஏற்கனவே இந்த குடும்பத்தில் ஒன்றும் இல்லாதவ ஒருத்தி இருக்கா, நீயும் ஒன்றும் இல்லாதவ தானா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, நான் வந்த பிறகு தான் மனோஜ் வாழ்க்கையே மாறி இருக்கு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் எல்லாத்துக்கிட்டேயும் அசிங்கப்பட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க மனோஜ் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ மனோஜ் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க, அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, அது எங்கள் அப்பா கொடுத்த பணத்தை வச்சு தான் அவன் ஸ்டோர் ரூம் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரோஹிணி சொல்கிறாங்க, அதுக்கு கூட நான் தான் காரணம், சரியான நேரத்தில் ஒரு முடிவு எடுத்து மனோஜுக்கு ஐடியா கொடுத்தனால தான் மனோஜ் இப்போ ஸ்டோர் ரூம் வச்சு ஒரு நல்ல நிலமையில இருக்கிறாரு, இல்லாட்டினா அவரும் வேலைக்கு போகாமல் சும்மா தான் இருந்திருப்பார் வீட்டில் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, மனோஜ் இந்த பிஸ்னஸை செய்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எவ்வளவோ கடை வாங்கி கொடுத்துருக்கேன் அவருக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. என் பார்லரை கூட நான் விற்றுட்டேன்னு சொல்கிறப்ப விஜயா அதிர்ச்சி ஆகிறான். விஜயா கேட்குறாங்க, என்ன விற்றுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி, ஆமாங்க நான் விற்று 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நிறையா கடை இருந்தனால தான் நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் அண்ணாமலைக்கு தெரியுங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயம் வாயில இருந்தே வரணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன்னு அண்ணாமலை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜயா அண்ணாமலைகிட்ட கோவப்படுறாங்க. அதுக்கு பாட்டியம்மா இருந்துக்கிட்டு, என் பிள்ளை இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே உண்மையை மறைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயாவை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை ரோஹிணிகிட்ட கேட்குறாங்க, இவ்வளோதானா, இன்னும் ஏதாச்சும் எங்ககிட்ட மறைச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க. ரோஹிணி சொல்லிகிட்டு இருக்காங்க, இல்லைங்க மாமா, நான் இன்னும் வேறு எதுவும் மறைக்கலை, நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.